Today in the social video we are going to see Unit 2 Physical Features of Tamil Nadu. Unit 2 பார்க்க போறோம். Okay. Okay. So this one is our state. What is our state name? Let us see. Okay. I will mark it with a marker. Okay. Okay. Our state name is Tamil Nadu. Where is Tamil Nadu is situated? Where is Tamil Nadu located? Okay, Tamil Nadu is located in the south of India. Tamil Nadu எங்க இருக்கு? South of Indiaல இருக்கு. Okay, let us see the borders of our state, Tamil Nadu state. So நம்ம Tamil Nadu state சுத்தி என்னென்ன states வந்து borderல இருக்குன்னு பார்க்கலாமா? Okay kids, so these are the direction. This is north direction, this is south, east, west. Okay, so உங்களுக்கு டைரக்ஷன்ஸ்லாம் தெரியும் இல்லையா, என்னென்ன டைரக்ஷன் இருக்குது? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகே, தமிழ்நாட்டில் நார்த் ஈஸ்ட்டில் என்ன ஸ்டேட் இருக்குது? வாட் ஸ்டேட் இஸ் இந்த நார்த் ஈஸ்ட்? ஆந்திர பிரதேஷ். திஸ் இஸ் ஆந்திர பிரதேஷ் விச் இஸ் இன் நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் நார்த் ஈஸ்டில் எல்லையாக இருக்குது, பார்டர். ஓகே, ஸோ கர்நாடகா இஸ் இன் த நார்த் வெஸ்ட். தமிழ்நாட்டுக்கு நார்த் வெஸ்ட்டில் என்ன இருக்குது? கர்நாடகா. ஓகே, ஸோ கேரளா, வேர் இஸ் கேரளா? கேரளா இஸ் ஆன் த வெஸ்ட். திஸ் இஸ் கேரளா. கேரளா ஆன் த வெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, ஸோ ஈஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஈஸ்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். லெட் அஸ் see. ஸோ பே ஆஃப் பெங்கால், the ocean Bay of Bengal is in the east direction. Okay, so at south direction, what is in the south direction? Indian Ocean. This is Indian Ocean. So தமிழ்நாடுக்கு மேலே என்ன இருக்குது? நார்த் ஈஸ்டில் ஆந்திர பிரதேஷ், இன் நார்த் வெஸ்ட் கர்நாடகா, இன் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால், அண்ட் ஹியர் இன் த சவுத், இந்த ஈஸ்ட்டில் வந்து பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. அப்புறம் கேரளா இஸ் ஆன் த வெஸ்ட் அண்ட் இந்தியன் ஓஷன் இஸ் ஆன் தி சவுத். ஓகே, இதுதான் பார்டர்ஸ், நம்ம தமிழ்நாடோட பார்டர்ஸ். ஓகே கிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு we will see. Do you know Tamil Nadu had how many districts? In previous days we had only 32 districts. Okay, so now during 2019 3 more districts are added. So what are they? Kallakurichi, Chengalpattu and Tenkasi. So தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது? 32 districts இருக்குது. 3 more districts are also added. Okay, so totally now how many districts are there in Tamil Nadu? 35 districts. Okay. Okay, next landscape of Tamil Nadu. தமிழ்நாட்டில் நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? landscape means நிலப்பரப்பு. Okay, it consists of mountains, plateaus, plains, coast. Okay, mountains என்ன? மலைப்பகுதிகள். plateaus அப்படின்னா என்ன அப்படின்னா பரந்த மேடான பகுதி. ஓகே, it consists of hill areas also. plains means சமவெளி. ஓகே, flat land are known as plains. and coastனா என்ன? கடற்கரை பகுதி. ஸோ இந்த தமிழ்நாடு கேன் பி டிவைடட் இன்டு த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாடு கேன் பி டிவைடட் இன்டு 4 categories. வாட் ஆர் தே? மவுண்டெயின்ஸ், பிளாட்டர்ஸ், பிளெயின்ஸ், கோஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மவுண்டெயின்ஸ். லெட் அஸ் see mountains. மவுண்டெயின்ஸ்னா என்ன? மலைகள். ஓகே, ஸோ see in the map. So let us mark with some marker. Okay, so here these are western ghats and these are eastern ghats. What do you mean by eastern ghats and western ghats? இது eastern ghats means கிழக்கு மலை தொடர்ச்சி, வெஸ்டர்ன் கட்ஸ் மீன்ஸ் மேற்கு மலை தொடர்ச்சி. அதாவது மலைகள் ஒன்று அடுக்கடுக்காக கண்டினியூஸாக இருக்கும். இந்த மவுண்டன்ஸ் ஆர் இன் அ கண்டினியூஸ் மேனர், தட் இஸ் நோன் அஸ் கட்ஸ். ஈஸ்டர்ன் கட்ஸ், வெஸ்டர்ன் கட்ஸ். ஓகே, these two ghats meet at where? So they meet at Nilgiris hills. So here is a Nilgiris. Do you know ஊட்டி? ஊட்டி தெரியலையா? ஸோ இந்த ரெண்டு ஈஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் கட்ஸ் மீட் அட் வேர்? நீல்கிரி ஹில்ஸ். ஓகே, ஸோ நீல்கிரி ஊட்டியில் என்ன ஃபேமஸ்? தொட்டபெட்டா. ஸோ தொட்டபெட்டா இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் நீல்கிரிஸ். ஸோ வாட் ஆர் த அதர் ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் தமிழ்நாடு? சி அதர் ஹில் ஸ்டேஷன்ஸ்.
So there are Ooty, Kodaikanal, Kolli Hills, Kotagiri and Erkadu. Okay, what are the other hill stations in Tamil Nadu? Ooty, Kodaikanal, Kolli Hills, Kotagiri, Erkadu. Okay, so these are the mountain parts. So here what are the plantations grown in mountains? மலைப்பகுதியில் என்ன plant வளரும்? Tea, coffee and spices. Okay, tea, coffee and spices. Okay kids, let's move to next one. So the answer, try to answer this. Where do the Western Ghats and Eastern Ghats meets? Here see, this is Nilgiris, Ooty. So the first answer to the first question is Nilgiri Hills. Western Ghats and Eastern Ghats meet at Nilgiri Hills. Second one, name 2 wild sanctuaries in the Western Ghats. Let us see the wild sanctuaries. What are the wild sanctuaries in the Ghats? Okay, so they are here முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. என்னென்ன வைல்டு லைஃப் இது இருக்குது அப்படின்னா முதுமலை சாங்சுரி. ஸோ டைகர், டியர்ஸ், எலிஃபென்ட்ஸ் ஆர் தேர். And the next one is Indira Gandhi Wildlife Sanctuary. Indira Gandhi National Parks, it consists of so many animals. Okay. Third one is Aanaimalai Tiger Reserve. Okay. So these are the sanctuaries in Tamil Nadu. Okay. Tamil Nadu has rich flora and fauna. That is animals and plants are in Tamil Nadu. They are rich in animals and plants. Okay. Okay. Here in Aanaimalai Reserve, Aanaimalai Wild Sanctuary, we have elephants, monkeys. Okay. So these are the wildlife sanctuaries in Tamil Nadu. Okay. Next one, let us see plateaus. What do you mean plateaus? A large high area of flat land. மேட்டு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, large high area of flat land. There are 3 plateaus in Tamil Nadu. What are they? Paramahal Plateau, Coimbatore Plateau, Madurai Plateau. So 3 பரந்த நிலப்பகுதி இருக்கு. What are they? Paramahal Plateau, Coimbatore Plateau, Madurai Plateau. Okay, plains. Next comes to plains. Plains என்ன? சமவெளி. So they are divided into river plains and coastal plains. River plains என்ன? நதி பகுதி. Coastal plains means கடற்கரை பகுதி. Okay, river plains and coastal plains. Okay, let us see the river plains. River என்ன? நதிகள். So என்னென்ன நதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு? What are the rivers in Tamil Nadu? So in the northern plains we have Vaigai, Thamirabarani. In southern plains we have Palar, Cheyyar, Pennar, Vellar. Okay, so in middle of the river plains we have Kaveri. These are the rivers in Tamil Nadu. Tamil Nadu என்னென்ன rivers இருக்கு? வைகை, தாமிரபரணி, பாலார், செய்யார், பெண்ணார், வெள்ளார், காவேரி. Okay. Okay, next coastal plains. So these are the coastal areas. So கடற்கரையோர பகுதி. So I will mark it for you. Okay. So இந்த ஏரியா எல்லாம் கடற்கரையோர பகுதி, coastal plains. They are called Cholamandala. What they are known as? They are known as Cholamandala. எங்கிருந்து எங்க வரைக்கும் இருக்கு? They extend from Chennai to Kanyakumari. They extend from where? Chennai to Kanyakumari. Okay. They are called Cholamandalam and they extend from Chennai to Kanyakumari. Okay kids. Next one, coast. What are the coast in Tamil Nadu? So we have a third longest coastline in India, extend from Chennai to Kanyakumari. What are the beaches in Tamil Nadu? என்னென்ன beach இருக்கு? Marina Beach, Rameshwaram Beach, Kanyakumari Beach. Okay. So next, waterfalls in the waterfalls of Tamil Nadu. Waterfalls, நீர்வீழ்ச்சிகள். So Okenakal waterfalls. Kutralam, the spelling is wrong here. Please correct it. Here. Kutralam. Okay.
Striker CO. Okay, Kutralam, Hogenekkal waterfalls, Kutralam waterfalls, Suruli, Vattaparai. These are the waterfalls of Tamil Nadu. Okay, next one. Name some important rivers in Tamil Nadu. What are the rivers you saw already? Palar, Cheyyar, Pennar, Vellar. So where is Kutralam waterfalls located? It is located in Tenkasi. Okay. Okay. Next one, climate of Tamil Nadu. So Tamil Nadu has tropical climate. Okay. That is hot and humid weather is here. What are the seasons of Tamil Nadu? Winter season, summer season, southwest monsoon, northeast monsoon. So winter season. எப்போ winter season நமக்கு? January to February தான் நமக்கு winter season. Okay. And summer season is from March to May. Southwest monsoon இதெல்லாம் பருவமழை காலம். Okay. Southwest monsoon June to September and northeast monsoon October to December. Okay. So try to answer these questions. During which months does the state receive rainfall from southwest monsoon? Southwest monsoon எந்த மந்த்ல நமக்கு கிடைக்கும்? Southwest June to September. Third one, June to September. Okay. Second one, describe the weather of Tamil Nadu in a sentence. What is the weather of Tamil Nadu? See, tropical climate, hot and humid weather. Weather எப்படி இருக்கும்? Hot and humid. Okay kids? Try to answer these questions. Very good. So one more thing you have to know. Tirutani recorded the all-time highest temperature of 48.6 degree centigrade in May 2003. So May 2003ல திருத்தணி அப்படிங்கிற ஒரு இடத்துல டெம்பரேச்சர் எப்படி இருந்ததாம்? ஆல்வேஸ் 48.6 தான் இருந்ததாம். ஓகே, ஸோ யூ ஷுட் நோ திஸ். ஒன் வேர்டில் கேட்பேன், எங்கே த ஆல் டைம் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 48.6 இருந்தது? விச் சிட்டி? திருத்தணி. Okay, next, forest. Forest area, there are so many forests are there. They are divided according to canopy. Canopy na enna? So canopy means the large branches of the topmost branches of the trees form a continuous chain. So such that little or no sunlight hits the ground. அப்போ ட்ரீஸோட டாப்மோஸ்ட் பிரான்ச் எல்லாம் கண்டினியூஸாக என்ன இருக்கும்? டச் ஆகிட்டே இருக்கும். அதனால் சன்லைட் வந்து உள்ளே கொஞ்சம் கூட வராது. கொஞ்சம் தான் வரும் அல்லது கொஞ்சம் கூட வராமல் இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் canopy. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த கெனோப்பியை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு அது அடர்த்தியாக இருக்குது, தட் ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு வச்சுட்டு we can divide the forest. ஓகே, the first one, very dense forest, ரொம்ப அடர்த்தியான இது. what are they? The நீல்கிரிஸ், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஈரோடு, இதெல்லாம் என்ன? அந்த ஃபாரஸ்ட்லாம் வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்த்தியாக இருக்கும் மரங்கள்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடரேட் டென்ஸ் ஃபாரஸ்ட், கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், கொஞ்சம் சன்லைட்டு கீழே கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் ஆர் தே? த நீல்கிரிஸ், கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் டைப் இஸ் ஓப்பன் ஃபாரஸ்ட். இது வந்து அடர்த்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மெனி சன்லைட் வில் ஃபால் டவுன் ஆன் த கிரவுண்ட். தே ஆர் Salem, Vellore, Dharmaburi. Okay, so here see the deciduous forest and mangrove forest. So these are other types. Okay, let us see this deciduous and mangrove forest. So this forest again they can be classified into evergreen forest, deciduous forest, mangrove forest. Deciduous, what do you mean by evergreen? They are always green. Where they found? They are found in the western Ghats of Tirunelveli, Kanyakumari, Nilgiris, Coimbatore. Deciduous forest na enna? அது இலைகள் வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ த ட்ரீஸ் இன் திஸ் ஃபாரஸ்ட் தே ஷெட் தியர் லீவ்ஸ் டூரிங் த ட்ரை சீசன். அப்போ அதோட லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? தே ஷெட் தியர் லீவ்ஸ். ஸோ வேர் ஆர் தே ஃபவுண்ட்? தே ஆர் ஃபவுண்ட் இன் லோயர் ரீஜன் ஆஃப் ஹில்ஸ், மலை அடிவாரங்களை இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம். Mangrove forests they found near beaches and river beds. Okay, so நம்ம லாஸ்ட் டேர்ம்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா, பிச்சாவரம் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். வேர் இட் இஸ் ஃபவுண்ட்? இட் இஸ் ஃபவுண்ட் இன் சிதம்பரம் இன் தமிழ்நாடு. ஓகே, ஃபாரஸ்ட் வந்து we can classify the forest also as evergreen, deciduous and mangrove forest. Okay,
Let us see the meanings of the new words. Okay, flora and fauna. What do you mean by flora and fauna? The plants and the animals of an environment. Tamil Nadu is rich in flora and fauna அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? So there are so many plants and animals in our Tamil Nadu state. Second one, gut. What do you mean by gut? A mountain pass or mountain range. மலை தொடர்ச்சி, மலைகள் தொடர்ச்சியாக இருக்கிறது என்ன சொல்கிறோம்? gut. Third one, drought. ட்ராட்னா என்ன? அ ப்ரொலாங்ட் பீரியட் ஆஃப் வெரி லோ ரெயின்ஃபால். பஞ்சமாக இருக்கும், வறட்சியாக இருக்கும். ரெயின்ஃபாலே இல்லாமல் இருக்கிறது தான் என்னது? ட்ராட். அ ப்ரொலாங்ட் பீரியட் ஆஃப் வெரி லோ ரெயின்ஃபால். ஃபோர்த் ஒன், வெதர். What do you mean by weather? The daily state of the atmosphere or air in any given place. நம்ம அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஹியூமிட், ஹாட், ரெய்னி, like that. Okay, climate next. தட்பவெப்பநிலை. What do you mean by climate? The average of weather conditions in an area over a long period. இன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஃபுல்லாக ரெய்னியாக இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லாக சன்னியாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாக ஹியூமிடாக இருக்கும், ஈரப்பதமாக இருக்கும். That is known as climate. Okay. Okay, just to recap our lesson. Tamil Nadu, where is Tamil Nadu located? First point, Tamil Nadu is located in the south of India. Okay, so our landscape can be divided into 4 categories, namely mountains, plateaus, plains and coast. Third point, plains are found along the rivers and the coast. Next one, the coastline of Tamil Nadu is shared by 13 districts. Okay, Tamil Nadu has a tropical climate. Nama climate என்ன? Tropical climate. Then forests can be grouped as evergreen forest, deciduous forest and swamp forest. Okay, so in this second unit we have learned about the physical features of Tamil Nadu. Tamil Nadu என்னென்ன ஸ்டேட் இருக்குது, நம்மளோட ஸ்டேட்டோட பார்டர்ஸ் என்ன, வேர் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் பார்த்துருக்கோம். அண்டு லேண்ட்ஸ்கேப், நம்ம தமிழ்நாட்டை நிலப்பகுதி எப்படி டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். அண்ட் வாட் ஆர் த ரிவர்ஸ், கோஸ்டல் ஏரியா இன் தமிழ்நாடு, அண்ட் வாட் இஸ் த climate of தமிழ்நாடு, அண்ட் வாட் ஆர் த ஃபாரஸ்ட் in Tamil Nadu. We have seen all these in the second unit. Okay kids? Okay, see the video and learn the new words and the informations. Thank you kids. Bye.